எஸ் சார். நம்ம ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்கு இன்ஸ்பெக்டர்? ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பொண்ணு மர்டர் ஆயிட்டே இருக்கா. நீங்க கையை கட்டிட்டு நிக்கிறீங்க. கொலைகாரன் உங்களை ஆட்டி வச்சிட்டு இருக்கான், நீங்களும் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. சார், இந்த கேஸை நான் சால்வ் பண்ணாத முயற்சிகளே இல்லை சார். ஆனா எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல சார். சார், நேத்து ஒரு பொண்ணோட பணம் கிடைச்சது. அவளுடைய பேரு சரிதா. அவ வேலை விஷயமா யாருகிட்ட போனாலோ அவங்க கிட்டையும் நான் விசாரிச்சுட்டேன். அந்த பொண்ணு பேசிட்டு போயிட்டதா தான் அவங்களும் சொன்னாங்க. நான் முழு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனா எனக்கு இது வரைக்கும் எந்த ஆதாரமுமே கிடைக்கல சார். இங்க பாருங்க, எனக்கு சாக்கெல்லாம் தேவையில்ல. எனக்கு ரிசல்ட் மட்டும் தான் வேணும். கூடிய சீக்கிரமே அந்த கொலைகாரன் ஜெயில் கம்பி என்றதை நான் பார்க்கணும். புரிஞ்சுதா? எஸ் சார். கொஞ்சமாவது ஓய்வு எடுத்துக்கலாம் இல்லையா நீங்க? எப்ப பாரு வேலை வேலை வேலைதான். இப்ப நீங்க எம்எல்ஏ, உங்க பக்கத்துல ஆளுங்களை வச்சுக்கோங்க, இல்ல ஒரு பெரிய படையே வச்சுக்கோங்க. அப்பதான் அவங்களையும் பட்டு தீட்டி வைக்க முடியும். எத்தனையோ தடவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், என் தம்பிய உங்க பக்கத்துல வச்சுக்கங்கன்னு. ஒத்துக்கிறேங்க, அவன் கொஞ்சம் லேசியா தான் இருப்பான். ஆனா நீங்க என்ன வேலை சொன்னாலும் அதை செய்வான்ல. ஏற்கனவே நான் உன் தம்பியோட அக்காவை கூட தானே வச்சிருக்கேன். இனிமே என்னால் அதை விட ஒரு பெரிய ரிஸ்கை எடுக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் எப்ப பாரு வேலை வேலை வேலைன்னே இருக்கீங்க. கொஞ்சமாவது ஓய்வெடுங்களேன். சரி, நீ சொல்றதுனால கேட்கறேன். ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். வாங்க.